சென்னை வடபழனி கோயிலுக்கு முன்னாடி வெங்கீஸ்வரன் ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவிலை சாமியவும் அம்பாளையும் பார்த்துட்டு கோயில் பிரகாரங்கள் சுற்றி வரும்போது கால பைரவருக்கு தனி சன்னதி இருக்கு. பக்கத்திலேயே முனீஸ்வரன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலில் முனீஸ்வரன் கோயிலே இருக்காது. ஆனால் சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் வடபழனி வெங்கீஸ்வரன் கோவிலில் முனீஸ்வரனுக்கு தனி சன்னதி இருக்கு. அங்கே போய் நீங்கள் வழிபடலாம். அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு வந்தாலே குழந்தை குட்டி பிறக்காத அந்த குழந்தை குட்டி பிறக்கும். கல்யாணங்கள் தடைப்பட்டிருக்கிறது, சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது, வீடு நிலம் சொத்து சுகம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட வாழ்கிறதுக்கு அற்புதமான தெய்வம் முனீஸ்வரன். டைம் கிடச்சா பாடிகாட் முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் சென்னையில். இப்படி ஏகப்பட்ட முனீஸ்வரன் கோவில் வழிபட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் முனீஸ்வரன் வழிபாடு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய இடையூறுகளை எடுத்து கொடுத்துருவார். அப்படி அண்ணனாக பாவச்சுக்கணும். இல்லை அவங்கவுங்க வீட்டில் 3 செங்கலை, சுட்ட செங்கலை, அந்த செங்கலுக்கு 3 குங்குமம் விபூதி பட்டை போட்டு தலைமையில் பூ வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு அவங்கவுங்க குலதெய்வத்தை வீட்டு வாசலில் வச்சு வழிபடலாம்.